அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சிறுகீரை பருப்பு போட்டு கடையில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கீரை கடையெல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். இதுவும் இப்போ நம்ம சூப்பராக இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு நெய் போட்டு இது பிசைஞ்சு அப்படி கொடுக்கலாம். பருப்பு தேங்காய் அதெல்லாம் சேர்கிறதுனால ரொம்ப நல்லது. சிறுகீரையே உள்ளபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்ச்சத்து உள்ளது. இந்த வெயில் நேரத்தில் சிறுகீரை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நீர் பிரிஞ்சு நீர்க்கடுப்பெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. சிறுகீரை கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி சமைச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு தேங்காய். இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதாவது தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது மூணையும் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் போல் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தையும் கீரையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கீரையோடு அதை சேர்த்து வேகும்போது நல்லா பூக்க வெந்துடும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தையும் கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து மிக்சிக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறகுறப்பாக தான் வரும். கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை வந்து இந்த பருப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய போடுறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் தான் நல்லது கீரைக்கு. இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஏன் குக்கரில் போடுறேன் அப்படின்னு கேட்டால், குக்கரில் ஒரு விசிலில் நம்ம போட்டு இறக்கிக்கலாம். பாத்திரத்தில் போட்டோம்னா வந்து கிட்டத்துலேயே நின்று பார்க்கணும். இது வந்து ஒரு விசிலில் நம்ம இறக்கிட்டு ப்ரெஷரை வெளியில் எடுத்து விட்டோம்னா கீரை கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இதை நம்ம கழுவி சுற்றி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கட்டு இங்கெல்லாம் 30 ரூபா, அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சிறுகீரை ரொம்ப நல்லது. வெயில் நேரத்தில் இந்த கீரையோட தண்டை எடுத்து நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நம்ம கீரை வந்து நல்லா உள்ளே பரட்டி விட்டாச்சு. இதில் தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வந்தவுடனே ஒரு விசில் வந்தவுடனே நம்ம குக்கரை லேசாக இந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு, கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை உடனே ஓப்பன் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு கீரை வந்து இதேமாரி பச்சை கலராகவே கிடைக்கும். ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா, ஆறுற வரைக்கும் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கீரை வந்து கலர் மாறிடும். ஒரு விசிலை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட குக்கர் வந்து ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கேஸை ரிலீஸ் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் அப்படியே இருந்துச்சுன்னா கீரையோட கலர் வந்து மாறி போயிடும். அதனால் கொஞ்சமாக அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக அவசரப்படாமல் கொஞ்சமாக அப்படி ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா குக்கர் விசில் வந்து வெளியே அடிச்சிடும். அதனால் லேசாக அப்படி போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேஸ் பூரா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அப்படி சூப்பராக பச்சையாகவே இருக்குது. இப்போ வந்து நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரக பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மத்து வச்சு நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு திருப்பி நம்ம இதை கொதிக்க வைக்க வேண்டாம், லேசாக ஒரு தடவை சூடு பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்ருவோம். மற்ற இருந்துச்சுன்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். சூப்பரான நம்மளோட கீரை கடையல், சிறுகீரை கடையல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக அப்படி பச்சை மாறாமல் இருக்கும் பாருங்கள். கடைஞ்சிட்டு காட்டுறேன். இதுக்கு திருப்பி தாளிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாஸ்தி போட வேண்டாம். நெய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கீரை வந்து நல்லா கடைஞ்சிச்சு. கொஞ்சம் லேசாக ஒரு சூடு வர வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்தோம் இல்லையா, தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அதனால் லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான நம்மளோட கலர் மாறாத சிறுகீரை பருப்பு போட்டு கடையல் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. லேசாக கொதி வந்தப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி லேசாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இப்போ எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான நம்மளோட கீரை கடையல். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான சூப்பரான கீரை கடையல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி தேவாமிர்தமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் இது கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. வெயில் நேரத்தில் எந்த கீரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தேங்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்தளவு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. தேங்காய் இன்னும் வேண்டாம்னா கம்மியாக வச்சுக்கோங்க. ஜீரகம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெய் போட்டு பிசைஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். கீரை வேண்டாங்கன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.